வணக்கம். வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 24ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆடி மாதம் 8ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். திதி தசமி பகல் 12 மணி 2 நிமிடம் வரை இருக்கிறது. உச்சி நேரம் வரையிலே தசமி. அதன் பிறகு ஏகாதசி திதி. மத்தியானம் 12 மணிக்கு ஏகாதசி ஆரம்பம். யோகம் சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டம நாள். மேஷ ராசிக்கு இன்றைக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்கிறது. இன்னைக்கு ஃபுல்லாக சந்திராஷ்டமம் மேஷத்துக்கு, நாளைக்கும் ஃபுல்லாக இருக்குது. வெள்ளி சனி முழுமையாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி வரையிலே மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியோடு முடிஞ்சிடும். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் சுக்கிரன் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று ஆடி வெள்ளி. அம்மன் தரிசனம் செய்வது மிகச் சிறப்பு வாய்ந்தது. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கொங்கு செல்வன் கேட்குறார் ஈரோடுலேருந்து. கொங்கு செல்வன், ஒரு ராசிக்காரங்களும் ஒரு சிம்பிள், ஒரு பொம்மை மாதிரி ஏதாவது படம் போட்டதை கீ செயினில் வச்சுக்கணும் அப்படின்னு. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு குதிரை, பரணிக்கு துப்பாக்கி, மூலத்துக்கு யானை. ஒரு ராசிக்கும் ஒரு உருவம் உள்ளது. ஏதாவது ஒரு உருவம் உள்ள பொம்மை அல்லது கீ செயின் வைத்திருக்க வேண்டும். அப்போது தீய சக்திகள் நெருங்காது. அஸ்வினிக்கு குதிரை, பரணிக்கு துப்பாக்கி. துப்பாக்கி எங்கேருந்து சார் வந்தது பரணிக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லாருமே ஒரு பிள்ளையார் படம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பாக்கெட் சைஸில் உள்ளுக்குள்ளே ஒரு பிள்ளையார் இருக்கணும். தாராபலன் பார்ப்பதன் முக்கியத்துவம் என்ன? ஆர்எஸ் ஜெயக்குமார், முத்துப்பேட்டை. தாராபலன்னாக்கா நம்ம நட்சத்திரத்துக்கும் நம்ம செய்கிற செயல் என்று செய்கிறோமோ அன்றைய நட்சத்திரத்திற்கும் எண்ணி பார்க்கணும். 2, 4, 6, 8, 0 இதெல்லாம் வந்தால் நல்லது. ஒற்றைப்படையில் 1, 3, 5, 7 வந்தால் சுமார். அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். இது எந்தெந்த விஷயங்களுக்கு பார்க்கணுன்னா, ஒரு கல்யாணம் பண்ணுறோம், இல்லைன்னா சீமந்தம், இல்லைன்னா ஒரு முக்கியமான சுப நிகழ்ச்சி வீட்டில் நடத்துகிறோம், கிரகப்பிரவேசம் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி தாராபலன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பாங்க. கல்யாணம்னா பொண்ணுக்கு பார்க்கணும். மெயினாக கல்யாணத்துக்கு நாள் பார்க்குறது எல்லாமே பொண்ணு நட்சத்திரத்தை வச்சு தான் பார்க்கணும். பையனுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருந்தால் போகிறோம். தாராபலன்லாம் பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து எண்ணிய நட்சத்திரம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, மறுபடியும் 1, 2, 3, 4, அந்த மாதிரி 9, 9 3 சுற்று வரும். அதில் எந்த சுற்றில் அந்த நம்ம விழா நடத்தும் நட்சத்திரம் என்னவோ, விழா நடத்தும் நாள் என்ன நட்சத்திரமோ அது இந்த தாராபலனில் 2, 4, 6, 8 அந்த மாதிரி வரணும். வந்தால் அது நல்லது. அது நல்ல நாள். அந்த சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கு உகந்த நாள். அதாவது வெறும் முகூர்த்த நாளாக மட்டும் இருந்தால் போகாது. யாருக்கு முக்கியமானவங்களோ அவங்களுக்கு அது தாராபலன் இருக்காங்கிறத பார்க்கணும். அதுதான் அங்கே இம்பார்ட்டண்ட். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் டிசைட் பண்ணுறோம். சார், புதுசாக ஒரு வண்டி வாங்கணும்னு பிளான் பண்ணுறோம். பஞ்சாங்கத்தில் பார்க்குறோம், கேலண்டரில் பார்க்குறோம், சுப முகூர்த்த நாள்னு போட்டிருக்காங்க. ஓகே, வெரி குட். யாருக்கு வாங்க போகிறோம் வண்டி? யார் பேரில் வாங்குகிறோம்? என் பேரில் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருக்குன்னா அப்போ என்னுடைய நட்சத்திரத்துக்கு அது எத்தனாவது நட்சத்திரங்கிறத பார்க்கணும். அந்த முகூர்த்த நாள் அன்று வருகின்ற நட்சத்திரம் யாருக்கு முக்கியமானவர்களோ, யாருக்காக ஒரு விசேஷம் செய்கிறோமோ அவங்களுக்கு தாராபலன் இருக்கா? தாராபலன்னா 2, 4, 6, 8 அந்த மாதிரி வரணும் எண்ணிக்கையில். அதை பார்க்கணும். நல்ல முகூர்த்த நாளாகவும் இருக்க வேண்டும். யாருக்காக செய்கிறோமோ அவர்களுக்கு தாராபலன் இருக்க வேண்டும். தாராபலன் என்றால் நட்சத்திரத்தை எண்ணும்போது வருகின்ற 2, 4, 6, 8 ஆகிய நட்சத்திரங்கள். ரொம்ப நல்ல நட்சத்திரம், நல்ல முகூர்த்த நாள். ஆனால் கல்யாண பொண்ணுக்கு தாராபலன் இல்லைன்னா செய்யக்கூடாது. மேலே பெருமழை அப்படிங்கிற ஊர்லேருந்து எழுதுகிறாங்க. எங்கள் ஊரின் எல்லையில் உள்ள மகா காளி அம்மன் கோவில் உள்ளது. அதற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று 15 ஆண்டுகள் ஆகிறது. தற்சமயம் ஆனி மாதம் கும்பாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து வருகிறோம்.
ஆனி மாதம் கும்பாபிஷேகம் செய்வதற்கு அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுறார். ஏற்பாடுகள் செய்து வருகிறோம். ஆனி மாதம் நல்ல மாதமாக பண்ணலாமே. கேஎஸ் ரவிச்சந்திரன் டீச்சர், மேலப்பெருமாள் புறமா ஆணியில் தான் நிறைய கும்பாபிஷேகம் நடக்கும். ஏன்னா உத்தராயணம் முடிஞ்சிறதில்ல, அதோட தட்சிணாயணத்தில் பண்ணுறதை விட ஆணியில் பண்ணுறது விசேஷம். விநாயகருக்கு பல விதமான வழிபாடுகள் அலங்காரங்கள் உள்ளபோது தேங்காய் மாலை போடுகிறார்களே, இவ்வாறு செய்வதின் அர்த்தம் என்ன, நோக்கம் என்ன? இது சற்று வினோதமாக இருக்கிறதே. வினோதமாக இருக்கும். தேங்காயில் மாலை போடுற வழக்கம் முன்னாலெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் தேங்காய் மாலைங்கிறது கிடையாது. இப்போ எல்லா மாலையும் வந்துடுச்சு. வாழைப்பழ மாலை, தேங்காய் மாலை, என்னென்னமோ பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு முன்னால் வெத்தலை மாலை போடுவாங்க ஆஞ்சநேயருக்கு. மலர்களில் தான் மாலை, புஷ்ப மாலை தான் எல்லா சாமிக்கும் போடுவாங்க. பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை போடுவாங்க. ஆனால் இப்போ எல்லா சாமிக்கும் புதுசாக என்னென்னமோ மாலைலாம் போடுறாங்க. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வளையலில் மாலை போடுவாங்க, பழைய காலத்துலேருந்தே உண்டு. ஆஞ்சநேயருக்கு வெத்தலையை சுருட்டி அதை ஒரு மாலை மாதிரி கட்டி போடுவாங்க. விநாயகருக்கு அருகம்புல் மாலை போடுவார்கள். மற்றபடி எல்லா புஷ்பங்களிலும் மாலை தொடுத்து போடுவது வழக்கம். ஆனால் இப்போ சமீப காலமாக தேங்காய் மாலை ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வருது. அது பரவாயில்லையே. இந்த பழைய மாம்பலத்தில் ஒரு பிள்ளையார் கோயிலில் யாரோ முறுக்கு மாலை போட்டிருக்காங்க. அங்கே பூஜை பண்ணுறவர் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தார், சார் இந்தாங்க முறுக்கு மாலை போட்டோம், கொஞ்சம் எடுத்துங்கன்னு சொல்லி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, முறுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், முறுக்கு மாலையெல்லாம் போடாதீங்க, முறுக்கு பண்ணி பிள்ளையாருக்கு நேவேத்தியம் பண்ணிட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு. கை முறுக்கு இல்லை, 2 சுற்று 3 சுற்று கை முறுக்கு, அரிசி முறுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் மாலை போடுற வழக்கம் கிடையாது சார், முறுக்கை வேணால் பிள்ளையாருக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு அதில் ஏன்னா கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு. எனக்கு இந்த முறுக்கு தட்டை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சீடை சாயந்தரம் ஆனால் தான் நொறுக்கு தீனி. ஜாதகத்தில் குளிகனை எப்படி பார்ப்பது? ஆர்எஸ் ஜெயக்குமார், முத்துப்பேட்டை. ஜாதகத்தில் குளிகனை எப்படி பார்ப்பதுனா எங்கே இருக்கோ அங்கே வச்சு பார்க்கணும். அது கால்குலேஷன் தனியாக இருக்குது சார் குளிகனுக்கு. இப்போது நவகிரகங்கள்லாம் இன்றைக்கி எந்த கிரகம் எங்கே இருக்குங்கிறத கேட்டால் எல்லோரும் சொல்லிடுவாங்க. குரு எங்கே இருக்குன்னா குரு கடகத்தில் இருக்குது 20-10 வரைக்கும், இது எல்லாருக்கும் தெரியும். சனி எங்கே இருக்குன்னா சனி மீனத்தில் தான் இருக்கார் அப்படிம்பாங்க. குளிகன் காலையில் சூரிய உதய கணக்கிலேருந்து ஆரம்பித்து நைட்டுக்குள்ளே அது முடிச்சிடும் ஒரு ரவுண்டு. அதனால் குளிகன் எங்கே இருக்குங்கிறது நான் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன், வாக்கிய பஞ்சக சாஃப்ட்வேர். அதில் குளிகன் கரெக்டாக எந்த இடமோ அது மென்ஷன் ஆகிடும், அது பிரிண்ட் அவுட்டில் வரும். ரொம்ப கால்குலேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருடங்கள் சிரமப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் அது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், வரதராஜன்னு பேர். அவர் ஜோசியம் நல்லா தெரிஞ்சவர். சாஃப்ட்வேர் பற்றி நாலேஜ் இருக்கக்கூடிய 2 பசங்களை வச்சுக்கிட்டு 20 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கார் அவர், வாக்கிய பஞ்சாங்க சாஃப்ட்வேர் சரி பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இந்த குளிகனை கால்குலேட் பண்ணுறது டக்குன்னு வராது எல்லாருக்கும், அது கொஞ்சம் கஷ்டம்தான் அது. ஆனால் குளிகன் போட்டு பார்க்குறது தான் கரெக்டு. குளிகனை ஏன் பார்க்காம விட்டாங்க நடுவில் அப்படின்னா, அது தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம் சில பேர். கேரளாவில் இந்த ஏவல் பில்லி சூனியம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த நேரம் அவங்க என்ன பண்ணுவாங்க, குளிகன் இருக்கிற இடத்த வச்சு தான் இவருக்கு பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அவருக்கு குளிகன் இந்த ஜாதகத்தில் பிறக்கிற ஜாதகத்தில் எங்கே இருக்குது, ஜனனகால ஜாதகத்தில் குளிகன் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அந்த குளிகன் இப்போ எங்கே இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை ஏவல் பில்லிலாம் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இந்த மந்திரங்கள்லாம் தெரிஞ்சவங்கலாம் யாரும் இல்லை இன்றைக்கி அந்த தலைமுறையே அழிஞ்சிடுச்சு. மூணாறுக்கிட்ட நிறைய ஃபேமிலி இருந்தாங்க. மூணார் இருக்குல்ல, டூரிஸ்ட் ஸ்பாட் மூணார், அதுக்கிட்ட நிறைய ஃபேமிலி மாந்திரீகம் பண்ணுறவங்கலாம் இருந்தாங்க. அந்த ஃபேமிலியெல்லாம் அழிஞ்சிடுத்து, சுவடு கூட இல்லை, காணாமல் போயிடுத்து. எல்லாருக்கும் காசை வாங்கிட்டு ஏவி விடுறது, இது வேலை பண்ணால் எங்கேருந்து உருப்பிடாமலே போயிடுது அந்த ஃபேமிலிலாம். அதுக்கு அடுத்தபடியாக அதை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அது ஒரு கும்பல் இருந்தது. இந்த ஒத்தப்பாலம்னு ஒரு இடம் கேரளாவில், அங்கே நிறைய இந்த மாதிரி இந்த பில்லி சூனிய சமாச்சாரங்கள்லாம் ஓடிட்டுருக்கோம். அதுவும் இல்லை, இப்போ அந்த ஃபேமிலிஸும் எல்லாம் டிஸப்பியர் ஆகிடுச்சு எல்லாம். ரொம்ப இட் இஸ் வெரி எக்ஸ்டிங்க்ட். இந்த பில்லி சூனியம் பண்ணுற ஃபேமிலிஸு, மாந்திரிகம் பண்ணுறவங்கெல்லாம் காணாமல் போயிட்டுருக்கான் எல்லாரும். கடவுளுடைய சக்தியை நம்புகிறவங்க தான் நிலச்சி நிற்பான். முருகன் தான் ஜோசியத்துக்கு அதிபதி. முருகன் தான் ஜோதிடத்தை உபதேசம் செய்தார் குருமுனிவனுக்கு. ஜோதிட சாஸ்திரத்தை உபதேசம் செய்தது முருகப்பெருமான்.
யாருக்கு உபதேசம் பண்ணார்னா அகத்தியருக்கு. அகஸ்தியர் உபதேசம் பெறுகிறார் முருகனிடம். ஜோசிய சாஸ்திரத்தை ஃபுல்லாக அவருக்கு கற்றுக் கொடுக்குறார். முருகன் தான் கற்றுக் கொடுத்தார். அதனால் முருகன் காலில் போய் விழுட்டோம்னாக்க மாந்தி கிந்திலாம் ஒன்றும் பண்ணாது, கவலைப்படாதீங்க. ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது முழுமையாக, இன்றும் நாளையும். ஆனால் 4ஆம் இடத்தில் குரு உச்சம் என்பது என்னமோ ஒரு பெரிய பலம்தான். சந்திராஷ்டமம் ஒரு புறம் இருக்கட்டும், சந்திராஷ்டமம் வரதான் செய்யும், மாதம் மாதம் வரும். அதனால் என்ன ஆகிட போகுது, நம்ம எல்லாம் தாண்டி தானே வந்துட்டுருக்கோம். சந்திராஷ்டமத்தன்னைக்கு பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எங்கேயும் ஏமாந்துடக்கூடாது. போலியான குறுஞ்செய்திகள் வரும், மெசேஜ், தப்பு மெசேஜ் எல்லாம் வரும். வாட்ஸ்அப்பில் வதந்திகள் பரப்பி விடுவார்கள். கடைசியில் பார்த்தா அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றாங்க. அதனால் சந்திராஷ்டமம் இருக்குது இன்றைக்கி மேஷத்துக்கு. அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். பண விஷயத்திலும் மற்ற விஷயங்களிலும் எங்கும் ஏப்ரல் ஃபுல் ஆகக்கூடாது. ஜூலையில் இருக்கோம் நம்ம, அதனால் ஏப்ரல் ஃபுல் ஆகக்கூடாது. அதே நேரத்தில் குரு 4ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதால் சில வெற்றிகளும் கிடைக்கும். வீடு கொடுத்தவன் நீச்சம், வீட்டில் குரு உச்சம். குரு எந்த வீட்டில் உச்சமாக இருக்கிறதோ அந்த வீட்டிற்கு அதிபதியே நீச்சம், வீடு கொடுத்தவன் நீச்சம். எனினும் இது ஒரு நல்ல நாள் என்று சொல்வதா அல்லது ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாள் என்று சொல்வதா என்று பார்த்தால் நல்ல நாள் தான், ஆனால் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அதுதான் மேஷராசிக்கு பலன். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 3ஆம் இடத்தில் குரு உச்சம், 7ஆம் இடத்திலே சந்திரன் நீச்சம். ஓரளவு கிரகங்களெல்லாம் சுமாரான நிலையிலே இருக்கின்றன. அஷ்டமாதிபதி உச்சம் பெற்றிருக்கும் பொழுது நன்மை செய்யுமா என்ற ஒரு கேள்வியும் கேட்டுத்தான் ஆக வேண்டும். அஷ்டமாதிபதி உச்சமாக இருக்கிறதே, இந்த நேரத்தில் நன்மை நடைபெறுமா? நடைபெறும். ஏனென்றால் அவன் லாபாதிபதி. லாபாதிபதி என்ற விதத்தில் குரு உச்சம் பெற்றதால் நன்மை செய்யும். அஷ்டமாதிபதியாக நன்மை செய்யாது, ஆனால் லாபாதிபதியாக நன்மை செய்யும். அதுதான் குரு உச்சத்தின் பலன். இப்படி ஒரு ஆங்கிள்லேருந்தும் ஒரு கிரகங்களும் இங்கே இருக்கிற நிலைமையெல்லாம் நம்ம டிபேட் மாதிரி பண்ணோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் நானே கேள்வி கேட்டு நானே அதுக்கு ஒரு பதிலை சொல்லி, அந்த பதில் சரியா அப்படின்னு மறுபடியும் நானே கேட்டு அதுக்கு ஒரு பதிலையும் கொண்டு வரேன். The way I present the ராசி பலன் today is entirely different from my regular routine method of giving predictions. அட்டமாதிபதி உச்சமாக இருக்கும்பொழுது எப்படி நன்மை செய்யும் ரிஷபத்திற்கு? அவன் லாபாதிபதி ஆயிற்றே, அப்போ நன்மை செய்ய வேண்டுமே. எனவே நன்மை செய்யும். இந்த நாள் ரிஷபத்திற்கு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 7, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான குரு 2ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. எனவே மிக சிறப்பான கிரக அமைப்பு. ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறது. மிதுனத்திற்கு ராசி அதிபதி புதன். புதன் இப்பொழுது எங்கே இருக்கிறது? மிதுனத்திலேயே இருக்கிறது. தன் சொந்த வீட்டிலேயே வலுவாக ஆட்சி பலம். எனவே மிதுன ராசிக்கு நல்ல நேரம். ஆனால் தனகாரகன் தனஸ்தானம் ஏறினால் காரகோ பாவநாஸ்தி ஆயிற்று. அது பணத்தை கொடுக்குமா அல்லது கொடுத்து விட்டு செலவாக்கி விடுமா? 2வது தான் கரெக்டு. பணத்தையும் கொடுத்து செலவையும் கொடுக்கும். நிறைய பணம் கொடுக்கும். இந்த பணம்லாம் நீங்கள் அட் அ டைம் பார்த்துருக்கவே முடியாது. பண்டில் பண்டலாக எடுத்துகிட்டு வருவீங்க. ஆனால் பெரிய பெரிய செலவு. ஒரு சில லட்சங்கள் வந்தால் அதற்கு ஈக்குவலாக அப்படியே செலவும் ஒரு சில லட்சங்கள் வரும். லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவீங்க. கையில் நிற்காது ஆக மொத்தம். ஏனென்றால் காரகத்தை உடையவன் பாவம் ஏறினால் காரகோ பாவநாஸ்தி. காரகன் பாவத்தை அழித்து விடுவான். தனகாரகன் யார்? குரு. இன்றைக்கி அவர் எங்கே இருக்கார்? 2ஆம் இடம், தனஸ்தானம். அப்போ தனகாரகன் தனஸ்தானம் ஏறியதால் காரகோ பாவநாஸ்தி என்ற விதத்திலே தனத்தை நாசம் பண்ண வேண்டும். தனத்தை இருந்தால் தானே நாசம் பண்ணுவேன் நீ. அப்போ பணத்தை கொடுத்து தானே ஆகணும். நிறைய செலவாகணும், அப்போ நிறைய வரும்ன்றது அதில் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. சொல்லாமல் புரிகின்ற சில அர்த்தங்கள். சம்திங் விச் கோஸ் வித்தவுட் சேயிங். நிறைய பணம் செலவாகும் இன்றைக்கி அப்படிமா. அப்போ பணம் வரணுமே. பாக்கெட் எம்டியாக இருந்தால் அப்படி நிறைய பணம் செலவாகும். பணம் வந்தால் தானே செலவே பண்ண முடியும். அப்போ பணத்தையும் அது கொடுக்கும், செலவையும் கொடுக்கும், இரண்டையும் கொடுக்கும் என்பது தான் அதன் உட்பொருள்.
இன்றைக்கி மிதுனத்துக்கு அதுதான் பலன். நிறைய பணம் வரும், நிறைய செலவாயிடும். எவ்வளோ வந்தாலும் செலவு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கும். பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் வரும். பணத்தை வாங்கி உள்ளே போடுவீங்க, அடுத்த ஃபோன் கால் செலவுக்கு ஒன்று வரும். என்ன சார் எப்போ தரப்போகிறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட முன்னால் பழைய டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வியாபாரி உங்களை கேட்பார். என்ன சார் எப்போ சார் பணம் தர போகிறீங்க, ரொம்ப நாள் ஆச்சே, இன்றைக்கி கொடுத்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வரட்டுமா? பார்த்தா இங்கே இப்போ தான் பணம் வந்திருக்கு, எண்ணி வச்சுருக்கோம் கத்தையாக. உடனே ஃபோன் பண்ணி ஒருத்தர், எனக்கு எப்போ பணம் தர போகிறீங்க, ரொம்ப நாள் ஆச்சே, இன்றைக்கி தந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தரீங்களா, வரட்டுமா அப்படிம்பார். சரி சார் வாங்க அப்படின்றோம். அவர் வருவார், அவர்கிட்ட இதை எடுத்து அப்படியே அங்கே கொடுத்துருவோம். வியாபாரிகளுக்கு இன்றைக்கி எப்படி தான் நடக்கும். பெரிய பெரிய வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய பணம் வரும், வர பணம் எல்லாம் காலியாகும். அட் தி எண்ட் ஆஃப் த டே அப்படி கையை துடைச்சி போட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் அப்படி ஃப்ரீயாக ஜாலியாக துண்டை போட்டுட்டு வந்துடுவீங்க. ஆனால் உங்களுக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. பணம் வந்தது, கடன் அடைச்சிட்டோம். லாபம் வந்தது, கடன் இல்லாமல் பண்ணிட்டோம். அது ஒரு நல்லது தானே. என்றைக்காக இருந்தாலும் கொடுத்து தானே ஆகணும் வாங்கின கடனை. அதை இன்னைக்கு கொடுத்துருவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கையில் வச்சு கட்ட என்ன இப்போது? எனவே பணம் வந்து கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். நீங்கள் கடனையெல்லாம் அடைத்து விடுவீர்கள். ஆறுக்குடையவன் 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தால் இன்று கடன் அடையும். ஆறுக்குடையவன் 6ஆம் இடத்தை பார்த்தால் கடன் வாங்குவார்கள், கடன் கொடுப்பார்கள், ரெண்டுமே நடக்கும். இன்றைக்கி ஆறுக்குடையவன் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடனை திரும்ப செலுத்துவீர்கள். ஏன்னா அதே 6ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறது. எனவே மிதுனத்திற்கு இது ஒரு நல்ல நாள். கடகராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். கடகராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே நீச்சமடைந்து, வீடு கொடுத்தவன் நீச்சமடைந்தாலும் வீட்டிலே குரு உச்சமாக இருப்பதால் நீச்சபங்க ராஜயோகமும் உண்டு. செவ்வாய் உச்சமாக இருந்தால் 100% நீச்சபங்க ராஜயோகம். ஆனால் சந்திரன் வீட்டில் குரு உச்சமடைந்ததால் 50% நீச்சபங்க ராஜயோகம். எனவே கடகராசிக்கு இது ஒரு மிக மகிழ்ச்சியான நாள். மாணவர்கள் நன்றாக கல்வி கற்பார்கள். மறைந்த புதன் நிறைந்த வித்தையை கொடுக்கும். திருமண வயதில் உள்ள கடகராசியினருக்கெல்லாம் இப்பொழுது கல்யாணத்திற்கு வரன் வந்து பேசுவார்கள். ஆடியில் பேசி வச்சுக்குவோம், ஆவணி பிறந்ததும் வெத்தலைபாக்கு தாம்பூலம் மாற்றிடுவோம் அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லி ஒத்துங்க. நாங்கள்லாம் ஆடியில் பேசவே மாட்டோம், ஆடி வந்தால் வாயை பொத்திப்போம், இப்படிலாம் உளரக்கூடாது. பேத்தல் இதெல்லாம். ஆடி இஸ் நாட் அ பேட் மந்த். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது ஒன்றும் மோசமான மாதமெல்லாம் இல்லை. ஆடியில் திருமண பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஜாதகம் கொடுக்கலாம், ஜாதகம் வாங்கலாம், பொருத்தம் பார்க்கலாம். தாலி கட்டுறது ஒண்டி தான் ஆடியில் பண்ணக்கூடாது, பாக்கி எல்லாம் பண்ணலாம். மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது கூட ஆடியில் கொடுக்கலாம். ஏன்னா மண்டபம் கிடைக்கிறது தான் இன்றைக்கி பெரிய ஒரு குதிரை கொம்பாக இருக்குது. அதுலேயும் சென்னை சிட்டிலெல்லாம் மண்டபத்துக்கு அடிச்சுக்கிறாங்க. மண்டபம் கிடைக்கலன்னு டேட்டை மாற்றுன்றாரு. அவங்க பையனுக்கு வந்து ப்ரெஸ்டீஜியஸான ஒரு பெரிய ஹாலில் தான் மேரேஜ் பண்ணணுமா. அதனால் பெண் வீட்டுக்காரங்களை வந்து மிரட்டுறாரு. அந்த டேட்டில் கிடைக்கலன்னா வேறு டேட்டு பாருங்கோ மாமி, வேறு மண்டபம் பாருங்கோ, டேட்டை மாற்றுங்கோ, மண்டபத்தை மாற்றுங்கோ, எனக்கு நல்ல மண்டபம் வேணும், டேட்டு மாறினா பரவாயில்ல. அப்படி வந்து அவ்வளோ க்ரேஸாக இருக்காங்க, மேடாக இருக்காங்க அப்படியே அந்த மண்டபத்துக்கு மேலே. அதுதான் வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் மாதிரி. அந்த மண்டபத்தில் கல்யாணம் பண்ணால் பெரிய ஆள், அதுக்காக அங்கே தான் பண்ணோம். அந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி இருக்கிற நேரம். அதனால் நீங்கள் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இப்போ வருவாங்க, பேசுவாங்க, பேசினா பதிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஆடியில் பேசலாம். திருமணம் நிச்சயமாக போகிறது. விரைவில் திருமணம் நிச்சயிக்கப்படும் என்பது சர்வ நிச்சயம். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். வேகமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக செயல்களை செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையிலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆனால் அதையும் நீங்கள் திறமையாக செய்வீர்கள். மற்றவர்கள் கண்ணுக்கு அது பளுவாக தெரியும், உங்களுக்கு அது லகுவாக தெரியும். எனவே தொழில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் நற்பெயர் எடுத்தல், சமுதாயத்திலே செல்வாக்கு ஏற்படுதல் போன்ற நன்மைகளெல்லாம் வெகு சிறப்பாக நடைபெறுகின்ற நல்ல நாள். 2/11 குடையவன் 11ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றதால் பண வரவு அதிகமாக இருக்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் யோகம். 11ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்ததால் யோகம். 11ஆம் இடத்தில் உச்சமடைந்த குரு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் யோகம். 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால் யோகம். எனவே திருமண வயதில் உள்ள கன்னி ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடைபெறும்.
வியாழ நோக்கம் வந்துவிட்டது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. கன்னி ராசிக்கு குரு பலன் வந்தாச்சு. இப்போ கல்யாணம் முடிஞ்சிடும். துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். துலா ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சியான ஒரு நல்ல நிலை ஏற்படும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் துலா ராசியினருக்கு அதிலே நல்ல பண வரவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் திட்டமிட்டபடி சீராக நடைபெறும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 9 குடையவன் ராசியிலே இருக்கிறது. 9 குடையவன் சந்திரன், பாக்யாதிபதி சந்திரன் ராசியிலே இருக்கிறது என்பது ஒரு யோகம். ராசியிலே உள்ள சந்திரனை செவ்வாய் பார்க்கிறது, குரு பார்க்கிறது. இது மற்றொரு யோகம். குரு செவ்வாயை பார்ப்பதால் 5 குடையவன் 9ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியில் உள்ள சந்திரனை பார்ப்பதால் மிகச் சிறப்பான யோகம். செவ்வாயும் சந்திரனை பார்க்கிறது, குருவும் பார்க்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிக 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 சிறப்பான நன்மைகள் எல்லாம் விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே நல்ல தனலாபம் கிடைக்கும். சொந்தமாக நிலம் வைத்திருப்பவர்களுக்கு அதன் மூலமாக வருமானம் வரும். உங்கள் நிலத்தில் காய்ச்ச தேங்காயை எடுத்துகிட்டு போயிட்டு காசு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது பயிரிட்டு இருந்தால் அதை அறுவடை செய்து அதற்கான பணத்தை நிலத்து முதலாளியான உங்களுக்கு கொண்டு வந்து குத்தகைதாரர் கொடுப்பார். விவசாய பணியை வெகு சிறப்பாக செய்யலாம். அதற்கான தண்ணீர் வசதி இப்பொழுது ஏற்பட்டுவிடும். உங்களுடைய நிலத்தில் பூமிக்கடியில் உள்ள நீர் இப்பொழுது ஊற்று எடுத்து பெருக்காக ஓடும். ஃபவுண்டன் மாதிரி தண்ணி வரும் உங்கள் லேண்டிலேருந்து. நீங்கள் இது வரைக்கும் உங்கள் நிலத்தில் இப்படி தண்ணி ஊற்று வந்து பார்த்துருக்கவே மாட்டீர்கள். நீரூற்று ஏற்பட்டு அதன் மூலம் விவசாயம் செழிப்பாக நடைபெறும். நிலம் வாங்குவது, விற்பனை செய்வது போன்ற ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 8 குடையவன் 12ஆம் இடத்திலே மறைவு பெற்று நீச்சமும் பெற்றது ஒரு பெரிய யோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது இதுதான். அஷ்டமாதிபதி மறைவு பெற வேண்டும். அதிலும் 12ல் மறைஞ்சிருக்கு. 8 குடையவன் 12ல் மறைவு பெற்றதே ஒரு விபரீத ராஜயோகம். அதில் நீச்சம் வேற ஆயிருக்கு. அஷ்டமாதிபதி நீச்சமானா இன்னும் யோகம். எனவே இது ஒரு மிக சிறப்பான கிரக அமைப்பு. தனுசு ராசிக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது. நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்திலே எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். 10 குடையவன் 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றதால் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 7 குடையவனை குரு பார்க்கிறது. 7 குடையவன் 11ஆம் இடத்திலே இருக்கிறது. 8ல் உள்ள சுக்கிரன் கேதுவும் உங்களுக்கு நன்மை தான் செய்யும். 7ஆம் இடத்திலே குரு உச்சமாக உட்கார்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. 11ஆம் இடத்தை பார்க்கிறது. 3ஆம் இடத்தை பார்க்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மகர ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே குடும்பம் இருக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு இன்று அட்மிஷன் கிடைக்கும். என்ஜினியரிங் கவுன்சிலிங் போனீங்கன்னா சீட்டு கிடச்சிரும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பிரான்ச் கேட்குறீங்களோ அது கிடைக்கும். ட்ரிபிள் இ கேட்டால் ட்ரிபிள் இ, சிவில் கேட்டால் சிவில், சீட்டு கிடைக்கும். இன்றைக்கி பெரிய யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். எந்த சிபாரிசும் வேணாம், உங்கள் மார்க் ஷீட் போகிறோம், அதுக்கே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 5ஆம் இடத்திலே 5 குடைய புதன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 5ஆம் இடம் வலுப்பெற்றதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. 5ஆம் இடம் என்பதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம், அது வலுவாக இருக்கிறது. அதில் 5 குடைய புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. எனவே பதவி கிடைக்கும், பதவி கிடைக்கும், பதவி கிடைக்கும். உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க உங்கள் ஆஃபீஸில். நீங்கள் தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிவிடுங்க.
அது வந்து வந்து அப்படின்லாம் சொன்னீங்கன்னாக்க சரி நான் அப்புறமா பதில் சொல்கிறேன்ட்டு போயிடுவாங்க. வந்து போயின்லாம் இழுக்கவே கூடாது. எஸ் சார் ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து ஒரு நம்பிக்கையோடு ஏற்றுக்கணும். இன்று உங்களுக்கு பெரிய பதவி ஒன்று கிடைக்கும், இன்று உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடைபெறும், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5 குடையவன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் யோகம். 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் 9ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறது, 9 குடையவனால் பார்க்கப்படுகிறது. 9 குடையவனும் 5 குடையவனும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. சந்திரமங்கள யோகம். ரிஷபத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் சந்திரன், ரெண்டும் எதிரெதிராக பார்க்குது. சந்திரனும் செவ்வாயும் திரிகோணாதிபதிகள் மீனத்திற்கு. அவை இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற சந்திரமங்கள யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகம் வந்திருக்கிறது. உங்களை வீடு மாற்ற சொல்லி வீட்டு ஓனர் சொன்னால் ஆவணி பிறந்ததும் மாற்றிடுறேன்னு சொல்லுங்கள். ஆடியில் மாற்ற மாட்டேன், ஆவணி பிறந்ததும் வீடு மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. சொந்தமாகவே வாங்கிட்டு போயிடுங்க. இன்னும் 1 மாதத்துக்குள்ளே ஏகப்பட்ட மாற்றங்கள். சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு வருகிறது. எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நேரம். மீனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அதிர்ஷ்ட காற்று வீசப்போகிறது. வியாபாரத்திலே பெரிய முன்னேற்றம், பொருளாதார ரீதியான பண வரவு அதிகமாக கிடைக்கும். மீனராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். இளைஞர்கள் திருமணத்தை எதிர்பார்க்கலாம். திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை இப்பொழுது நடைபெறும். மீனராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் ஆவணி பிறந்த உடனேயே கல்யாணம் நடைபெறப் போகிறது. இப்பொழுதே பேசி முடித்து ஏற்பாடுகளை எல்லாம் செய்து ரெடியாக வச்சுட்டு இருப்பாங்க. ஆவணி பிறந்த உடனே தாலியை கட்டிடுவாங்க. எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. நாளைய விசேஷம். நாளைக்கு ஏகாதசி விரதம். மாதம் 2 தரம் ஏகாதசி வரும். ஏகாதசி என்றால் 11ஆம் பிறை. அமாவாசை ஆன 11ஆம் நாள் ஏகாதசி, பௌர்ணமி ஆன 11ஆம் நாள் மறுபடியும் ஏகாதசி. இந்த 11ஆம் பிறை வரும் நாளிலே பெருமாளை வழிபட வேண்டும். மகாவிஷ்ணு வழிபாடு. பட்னி கிடந்து கும்பிடணும். முழு பட்னி கிடந்து சாமி கும்பிடணும். அன்றைக்கி மாதத்தில் 2 நாள். அதுக்கு பேர் தான் ஏகாதசி வழிபாடுன்னு பேர். ஏகாதசின்னா பட்னி கிடக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தர் அந்த ஒரு ரொம்ப பயங்கர கஞ்சனா ஒரு ஆள் கிராமத்தில், அவர் என்ன பண்ணுவாராம், ஏகாதசிக்கு முந்தின நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்கலாம், நீங்கள்லாம் வரவே மாட்டேன்றீங்களே, எங்கள் வீட்டுக்கு வாங்கலேன் பாரான். போனால் அன்றைக்கி ஏகாதசி நாங்கள்லாம் அடுப்பே மூட்ட மாட்டோன்றோம். அதுக்கு எல்லாரையும் வர சொல்ல, கூட சேர்ந்து பள்ளி கிடக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஏகாதசிக்கு உபச்சாரம் பண்ணாதம்பாங்க. நாளைய தினம் ஏகாதசி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத் பார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசூ த்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா திவாதாத்ரி ஸ்வாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன்.
மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி 24/7/2026 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினம்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அன்னதானம் பண்ணும் பொழுதோ இல்லை முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் பொழுதோ அதனுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்காம போகுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுல சில காரணங்களை எங்களுக்கு சொல்லுங்கள் சுவாமிஜி. நம்ம சில தர்மங்கள் செய்யும் பொழுது பலன் கிடைக்காம போகிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு நியாயம்னு பொதுவான சில விஷயம் இருக்கும் இல்லையா? அது நம்ம மனசில் எதெல்லாம் ஓரளவு நியாயம்னு படுறதோ அந்த வரம்புகளை நம்ம தாண்டாமல் அந்த நல்ல காரியங்களை செய்தாலே பாதி புண்ணியம் நமக்கு கிடச்சிரும். மீதி புண்ணியம்தான் நம்ம செய்ய போகிற தர்மங்களால் கிடைக்கும். இப்போ கூட சில இடங்களில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும்பொழுது அரிசி பருப்பு காய்கறிலாம் கொடுப்பான். இப்போ நீங்கள் அந்த ஐயருக்கு அரிசி பருப்பு காய்கறி கொடுக்குறீங்கன்னா, அது ஒரு கத்திரிக்காய் கொடுக்குறீங்கன்னா அதில் சொத்தை இருக்குது, நம்ம கண்ணில் தெரியுது. அந்த கத்திரிக்காயில் சொத்தை இருக்குதுன்னு தெரியுது. அப்போ அதை கொடுக்காமே இருக்கலாம். ஒன்று கொடுக்காமல் இருக்கலாம். கொடுத்தோன்னா நல்ல பொருளாக கொடுக்கணும். சரி, அரிசி கொடுக்குறீங்க, அதில் வண்டு இருக்கிறது தெரியுது, பரவாயில்ல, நம்ம ஏதோ தானமாக தானே கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சி கொடுக்கவே கூடாது. ஏன்னா பித்ருக்களை முன்னிட்டு யாருக்கு நம்ம செய்தாலும் அதில் அவளோட சரீரத்தில் ஒரு பகுதி அவள் அங்கே வாசம் பண்ணுறா பித்ருக்கள். நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது எல்லாரோட வயிற்றுலேயும் ஜாடராக்னின்னு இருக்கும். அது ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனாக இருக்கலாம், இல்லாதவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சாஸ்திரங்கள் அவள் வயிற்றில் ஒரு ஜாடராக்னின்னு ஒன்று எரிஞ்சின்னு இருக்குன்றது. இந்த அன்னத்தை அதில் போடுறதுனால அந்த ஜாடராக்னி திருப்தி அணையிறது, கொதிக்கிற அந்த நெருப்பு அணையிறது. அது ஒரு யஜ்ஜம் பண்ண பலனை கொடுக்கறது. அந்த ஜாடராக்னியில் இந்த அன்னம் போய் சேரும்பொழுது அந்த ஜாடராக்னி உங்களுக்கு அந்த யஜ்ஜம் பண்ண பலனை அது கொடுக்கறது. அப்போ அந்த அன்னம் எப்படி இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டதோ அதே மாதிரி இருக்கணும். அப்போ அன்னதானம் பண்ணும் பொழுதும் சிரார்த்தத்தும் பொழுதும் பெரும்பாலும் நமக்கு சத்ருவாக இருக்கக்கூடியது ஒன்று பொருள், ரெண்டாவது கோபம். பொருள்னு சொன்ன காரணம், நம்ம 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னு கான்ட்ராக்ட் எடுத்துருவோம், யாருக்கும் கொடுப்போம். அவர் சொல்லுவார் ஒரு சாப்பாடு 40 ரூபா கொடுக்குறேன் அப்படின்வார். உடனே அவர்கிட்ட கொடுத்துருவோம். இன்னொருத்தர்கிட்ட கேட்போம் 80 ரூபான்னுவா. 80 ரூபா சொல்கிறவர்கிட்ட எதுக்கு நம்ம கொடுக்கணும்? 40 ரூபா சொல்கிறவர்கிட்ட கொடுக்கணும்னு கொடுத்துருவோம். அப்போ அவர் கொஞ்சம் இருக்கிற சுமாரான அரிசி சுமாரான பருப்புன்னு பார்த்து வாங்கி விலை மலிவான பொருளை வாங்கி பண்ணி போட்டுருவான். பசியோடு வரவன் சாப்பிட்ருவான். கொஞ்சம் பசி குறைவாக இருக்கிறவன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு போயிடுவான். இது ஒன்று. இன்னொன்று, சில இடங்களில் அன்னதானம் பண்ணும்போது கூட்டம் முண்டி அடிக்கும். அப்போ அந்த மாதிரி கூட்டம் முண்டி எடுக்கும்போது நமக்கு கோபப்படுறது இயற்கையாகவே நம்ம கோபப்படுவோம். எதுக்கு முண்டி அடிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ கோபப்படும் பொழுது கட்டாயம் நமக்கு அப்போ அன்னதானம் பண்ண பலன் குறையும். ஏன்னா ஒரு அன்னதானம் பண்ணுறோன்னா அங்கே யாராவது ஒரு சித்த புருஷர் அங்கே இருக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு அன்னதானம் சிவன் கதையெல்லாம் சொல்லியிருக்கோம். அதேமாதிரி விடயபுரம் மகான் கதையை சொல்லியிருக்கோம். விடயபுரம் மகான் சொல்கிறார், இந்த அன்னதானத்தில் சித்த புருஷர் வந்திருக்கார் சாப்பிட்றதுக்குன்னு. பக்கத்தில் இருந்த ஐயர் கேட்குறார், நான் இதை நம்ப முடியாது, அப்படி வந்துருப்பாரு, என் கண்ணில் காட்டுங்கன்றாராம். சரி, என் தோலை தொடுன்னு சொன்ன உடனே அவர் தோலை தொட்ட உடனே ஒருத்தர் மட்டும் ஷாக் அடித்தா மாதிரி பிரகாசமான ஒளியோடு தெரிஞ்சிட்டாராம். தெரிஞ்சு ஒரு செகண்டு தெரிஞ்சுட்டு மறைஞ்சாராம். இவர் கண்ணே தெரியாமல் போயிட்டான். அப்புறம் 1 மாதம் கழித்து தான் கண்ணே தெரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாள். எதுக்கு சொல்கிறேன்னா, அன்னதானம் பண்ணும்போது நிச்சயமாக யாராவது 1-2 சித்புருஷர்கள் சாப்பிட வரலாம். அந்த மாதிரி சித்த புருஷர்கள் சாப்பிட வரும்பொழுது நம்ம கோவப்படுறோன்னா அவரையும் சார்ந்துடும். அதனால் அன்னதானம் பண்ண இடத்துல கோவப்படக்கூடாது, சிரார்த்தத்துலேயும் கோவப்படக்கூடாது. ஏன்னா சிரார்த்தத்துக்கு 2 விரோதம். ஒன்று காமம், இன்னொன்று கோபம். சிரார்த்தத்தை அந்த திதி செய்யும் பொழுது ஒரு மனுஷன் அந்த 2 விஷயத்தை விட்டு விலகி நிற்கிறது அவசியம். ஆனால் மனசு எப்பயுமே இதில் தான் போய் நிற்கும். அப்படி தான் ஒரு சமயம் ஒருத்தர் ரொம்ப பக்தியானவர், நல்ல வேதம் படித்தவர், அவள் அப்பாக்காக சிரார்த்தம் பண்ணுறார், திதி கொடுக்குறார். அப்போ திதி கொடுக்கச்சே அவள் பொதுவாக ஒருத்தர் உட்கார வச்சு சாப்பாடு போடணும் இல்லையா? அது இன்றைக்கி கூட கயாலாம் போனீங்கன்னா இன்றைக்கி கேட்பா, நீங்கள் திதி கொடுத்தா யாரையாவது உட்கார வச்சு சாப்பிட சொல்ல போகிறீங்களான்னு. அதுக்கு 400 300 வாங்குவாள். இவர் என்ன பண்ணார், ஒருத்தரை கூப்பிட்றார், ஒரு பிராமணர் வரார்.
இந்த மாதிரி திதி கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிட்றீங்களான்னா சாப்பிட்றேன்டா. இலையில் உட்காந்துட்டார், பெரிய தலைவாழை இலை போட்டாச்சு. வடித்த சாப்பாடை கொண்டு போட்டார். அவர் சாப்பிட்டுட்டு கொண்டாடினார். உள்ளே பார்த்தார், இன்னொரு கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, அதை கொண்டு போட்டார், அதையும் சாப்பிட்டார். இன்னும் போடுன்னு சொல்லும்போது இவர் தெரிஞ்சுட்டார், ஆகா இவருக்கு சாப்பாடு போட்டு கட்டுப்படி ஆகாதுன்னு உலைய வச்சார். சாதம் ரெடி, அடுத்து ரெடி, அதையும் கொண்டு வந்து கவுத்தார். இருக்கிற பதார்த்தத்தெல்லாம் போட்டார். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டோம், எனக்கு இன்னும் வேணும்னு கேட்குறார். இவர் திருப்தியான்னு கேட்டார். எல்லாம் சாப்பிட்டுட்டாரேன்னு, அதாவது உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாரு. இவர் என்ன சொல்லணும்னா திருப்தியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லணும். அவர் நான் அப்படின்னாராம், இல்லைன்னாராம். திருப்தி இல்லை, இன்னும் போடுன்னாராம். அப்படி சொன்ன உடனே இவர் வேதம் படித்தவர், நல்ல உபாசகர். அந்த பிராமணருக்கு கோபம் ஜாஸ்தியாக வந்து பக்கத்துலேருந்து ஜலத்தை எடுத்துகிட்டு வந்து, உனக்கு சாப்பாடு உட்கார வச்சு போட்டேன், என் முன்னோர்கள்லாம் சந்தோஷப்படணும், பித்ருக்கள்லாம் சந்தோஷப்படணும்னு, ஆனால் நீ கொஞ்சம் கூட சந்தோஷப்படலையே, உன்னை சபிச்சுடுறேன்னு அந்த ஜலத்தை எடுத்து போட்டாராம். உடனே அந்த உட்கார்ந்துருந்தவர் அந்த ஜலத்தை அப்படி பார்த்து கையாசச்ச உடனே இவர் வீசின ஜலம் கீழே விழலையாம். கீழே விழுந்தால் தானே சாபம் பலிக்கிறதுக்கு. அப்போ தான் வந்தவர் வந்து பெரிய மகான்னு தெரிஞ்சுது. அவர் தான் ஆபஸ்தம்பர்னு சொல்லுவாள். இந்த தண்ணியை அப்படியே அவர் நிற்க வச்சதுனால, ஸ்தம்பம்னா என்ன, தூண், ஜலம் வந்து கீழே விழாமல் அப்படியே நின்றதுனால அந்த சாப்பிட வந்தவர் ஆபஸ்தம்ப மகரிஷி, ஆபஸ்தம்பர்னு சொல்லுவாள். எதுக்கு இதை சொல்லணும்னா, அப்போ தான் தெரிஞ்சினாலும் சிரார்த்தத்தின் பொழுது நம்ம கோபப்படக்கூடாது. அப்போ நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கிச்சு, கங்கை கரையில் போய் கொடுப்பீங்க, இல்லை ராமேஸ்வரத்தில் கொடுப்பீங்க, இல்லை நீங்கள் வந்து புரட்டாசி மாலை அமாவாசைலாம் வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல கொடுப்பீங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம சுற்றி இருக்கிறவாளாலேயோ, இல்லை பண்ணி வைக்கக்கூடியவராலேயோ, அந்த ஐயராலேயோ, இல்லை மற்றவங்களாலேயோ நம்ம கோவப்படக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனால் கட்டாயம் வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும்போது கோவப்படக்கூடாது. முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும்போது கட்டாயம் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து அந்த திதியை கொடுங்க. பலன் வந்து நிச்சயம் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். அன்னதானம், திதி இதெல்லாம் கொடுத்தாலும் கூட புண்ணியம் கிடைக்காம போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னம்மா? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். பேர் சுபா. என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு? என்னோட சன்னு உடம்பு சரியாம இருந்தார், 19 வயசு. அவருக்கு குருவாயூர் நிறைய கோவிலுக்கு உடம்பு நல்லா ஆகணும்னு சொல்லி பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா நான் அதை பண்ணலான் இருக்கும்போதே தடங்கள் வந்து இப்போ கோவிலுக்கெல்லாம் போக முடியாம ஆயிடுச்சு. இப்ப அவர் இல்ல எக்ஸ்பயர்ட் ஆயிட்டாரு, 1 இயர் ஆயிடுச்சு. அதாவது அதுக்கு என்ன பரிகாரம் என்னன்னு கேட்கலாம் பண்ணேன் சுவாமிஜிட்ட. உடம்புல என்ன பிரச்சனை இருந்ததுமா உங்களுக்கு? 7 இயர்ஸாவே லிம்போமா டிசீஸ் இருக்கு. இப்போ அந்த பரிகாரங்களை நீங்கள் மறுபடியும் அந்த கோயில்களுக்கு போய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? முன்னாடி சொன்னதை அதை எப்படி பண்ணணுமா எப்படி கேட்கலான்னு 1 இயர் ஆயிடுச்சு. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்லுவாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம்ன்றதை பற்றி பேசலாம். பொதுவாக பூரண ஆயுள்ன்றது நம்ம ஒரு 80 வயசு 100 வயசு வாழறத பூரணமான ஆயுள்னு சொல்லுவோம். அந்த யவன பாலரிஷ்டம்னு சொன்னால் இந்த 20 வயசு 25 வயசுக்குள்ளே இறந்து போகிறத ஜோதிட ரீதியாக யவன பாலரிஷ்டம்னு சொல்லுவாள். அவருக்கு பிறப்பு இல்லைன்றதுனால கர்மாக்கள்னு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் கயா க்ஷேத்திரம் போனீங்கன்னா அங்கே காருண்ய புத்திர சிராத்தம் பண்ணிங்கன்னா, இதில் உங்கள் மாமனார் மாமியார் இருந்தால் அவள் தான் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் காருண்ய புத்திரர்கள் சிராத்தம் பண்ணுவா. அதில் உங்கள் மகனுக்கு அந்த இடத்துல ஒரு பிண்டம் வச்சுட்டு வந்தீங்கன்னா போகிறோம். அப்படி இல்லைன்னா பத்ரிநாத் போனீங்கன்னா பிரம்ம கபாலத்தில் வைக்கலாம். சரி, இது 2மே எனக்கு வேண்டாம், எனக்கு வசதி இருக்குது, நான் சென்னையிலே ஏதாவது பண்ணலாம், எனக்கு வசதி உண்டு, செலவு பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கடன்பட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னா, கிருஷ்ண பகவானோட பெருமைகளை சொல்கிற பாகவதத்தை நல்லா படிக்கக்கூடியவாளை வச்சு 7 நாட்கள் தொடர்ந்து படிங்க. ஈசான்யத்தில் ஒரு சின்ன மூங்கில் கம்பு 7 கணு இருக்கா மாதிரி வச்சுட்டோம். அதில் வெள்ளையாக ஒரு துணியில் ஒரு பொம்மை மாதிரி கட்டி வைப்பா. பாகவதத்து ஒவ்வொரு நாள் முடியும் போதும் அந்த ஒரு கணுவை கீறி விடுவா. பாகவதம் 7ஆவது நாள் படித்து முடிக்கிற அன்றைக்கி ராதா கல்யாணம் பண்ணுவாள். அப்படி இல்லைன்னா பகவத்கீதை பாராயணம் பண்ணுவாள், காயத்ரி ஹோமம் பண்ணுவாள், விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுவாள். எல்லாத்தையும் பண்ண வேண்டாம், விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி காயத்ரி ஹோமம் பண்ணாலும் போகிறோம். இல்லை பகவத்கீதை 700 ஸ்லோகத்தை ஹோமமாக பண்ணாலும் உங்கள் சௌகரியம். ராதா கல்யாணம் பண்ணுவாள். அன்றைக்கி உறவுக்காரை கூப்பிட்டு சாப்பாடு போடுவாள், கல்யாண விருந்துன்னு சொல்லுவாள்.
அந்த பொம்மையை வந்து ஓடுற ஜலத்தில் விட்டுடுவாள். அந்த பொம்மைக்கு துந்துக்காரி ஆவாகனம் பண்ணுவாள். நம்ம வம்சத்தில் யாரெல்லாம் மோட்சத்துக்கு போலையோ அவள்லாம் மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லி கிருஷ்ணனோட அருளால் நடக்கணுவா. இது பாகவதம் படித்த பெரியோர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் விரிவாக சொல்வாள். இது 7 நாள் படிக்கிறது. இந்த பாகவதம் படித்தீங்கன்னா உங்கள் மகனுக்காக நீங்கள் படிக்கணும்னு நினச்சா பாகவதம், ஏன்னா நாம் படிக்க முடியாது, அது இப்போ அந்த கிரமங்கள் தெரிஞ்சு முறையாக காலத்தால் 7 மணிக்கு ஆரம்பித்தா 11 மணிக்கு முடிப்பா. முடிஞ்சால் அன்றைக்கி சாயந்தரம் நாம சங்கீர்த்தனம் வைக்கலாம். இந்த மாதிரி 7 நாள் தொடர்ந்து கிருஷ்ணனோட பெருமைகளை சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறது விசேஷம். அப்படி ஸ்ரீமத் பாகவதமும் படிக்க முடியலை, என்னால் கயாவும் போக முடியாது, அப்போ என் மகனுக்காக நான் எதாவது செய்யணுன்னா கிராம கோயில் சிவாலயத்தில் 12 வில்வ விருட்ச தானம் பண்ணுங்கள். அதாவது சிவன் கோயிலில் வில்வ மரம் 12 வில்வ மரம் உங்கள் மகன் இறந்த திதி அன்னைக்கு, எந்த திதியில் இறந்தாரோ அன்றைக்கி 12 வில்வ மரம் நடுங்க. இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா போதும். ஏதாவது 3மே பண்ண வேண்டியது கிடையாது, 3த்தில் ஏதாவது ஒன்று பண்ணுங்க, கட்டாயம் பலன் கிடைக்கும். பாகவதம் படிக்கிறதுன்றது கொஞ்சம் செலவான விஷயந்தான். ஏன்னா நல்ல விஷயம் தெரிஞ்சவர் வந்து படிக்கணும், 7 நாள் படிக்கணும். 7ஆவது நாள் ஒரு 50 பேரோ 100 பேருக்கும் நம்ம கல்யாண விருந்து போடணும். அதேமாரி பகவத்கீதை ஹோமமோ இல்லை பகவத்கீதை பாராயணமோ பண்ணணும். இல்லைன்னா 12 பேரை வச்சு அன்றைக்கி விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கணும். ஸோ இது முடியாதுன்னா நீங்கள் நான் கயா போயிட்டு வாங்க. அதுவும் முடியலன்னா 12 வில்வ விருட்சம் நடுங்க. ஆனால் 3மே ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சது நினைக்காதீங்க. செலவுகளில் ஒன்று கூட ஒன்று குறைவாக இருக்கலாம், ஆனால் 3மே வந்து ஒரே மாதிரி பலன் தரக்கூடிய பரிகாரம் தான். இறையருளால் நல்லதே நடக்கும், நம்புங்கள், நல்லதே நடக்கும். நேயர் கேட்டிருந்த சந்தேகத்துக்கு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் ஆண் பெண் இருப்பாளருக்கும் வயதான வரக்கூடியது மூட்டு வலி, மூட்டு வீக்கம். அந்த காலகட்டத்தில் அவங்க சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளில் முக்கியமானது கால்சியம் மாத்திரை, அதே மாதிரி இரும்பு சத்து மாத்திரை, இதெல்லாம் சாப்பிடுவாங்க. கால்சியம் மாத்திரை வந்து சாப்பிடுவதற்கு முக்கியமான காரணம் உடலில் கால்சியம் சத்து குறைந்தாலும் சரி, பாஸ்பரஸ் குறைந்தாலும் இது சாப்பிடுவாங்க. மூட்டு வலி, மூட்டு வீக்கம் வருவதற்கு முக்கியமான காரணம் இது சத்து குறைபாடு. அதே மாதிரி எலும்பு தேய்மானம். எலும்பு தேய்மானம் நிறைய பேருக்கு இருக்குது. குறிப்பாக சர்க்கரை நோய் வந்து அதற்குண்டான மருந்து மாத்திரை நிறைய சாப்பிட்டாங்கன்னா, காலங்காலமாக சாப்பிட்டாங்கன்னா அது ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய பாதிப்பு ஏற்படுத்துது. அதற்கு கால்சியம் மாத்திரை, இரும்பு சத்து மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு சில அரிசிகளில் இருக்குது சிறுதானியங்கள் என்று சொல்லக்கூடிய குதிரைவாளியில் விட்டமின் டி சத்து இருக்குது. இந்த விட்டமின் டி சத்து உடலில் சேர்ந்தாலும், கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் இதெல்லாம் சேர்ந்தாலும் ஆஸ்டியோபோரோசிஸ், ஃபைப்ரோமையால்ஜியா இது போன்ற உபாதைகள்லாம் வராது. வயதான கூட வராது. சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் சாப்பிடும். குதிரைவாளி அரிசியில் உயிர்சத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் நிறையா இருக்குது. விட்டமின் டி சத்து முக்கியமாக இருக்குது. விட்டமின் டி சத்து எலும்புகளுக்கு தேவையானது. அதே மாதிரி சூரிய வெளிச்சத்தில் இல்லாதவங்க கூட இந்த அரிசியை கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா எலும்புகளுக்கு தேவையான விட்டமின் டி சத்து கிடைக்கும், கால்சியம் சத்து கிடைக்கும், இரும்பு சத்து கிடைக்கும், பாஸ்பரஸ் கிடைக்கும். இந்த சத்துக்கள் கிடைச்சாலே உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கு சிறுதானியங்களில் ஒன்றான குதிரைவாளி அரிசியை வைத்து ஒரு கஞ்சி ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த கஞ்சி தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, எலும்புகளுக்கு பலத்தை தரக்கூடிய குதிரைவாளி அரிசி கஞ்சி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: குதிரைவாளி அரிசி, பச்சை பயிறு, பூண்டு, மிளகு, சீரகம், இந்துப்பு, பசும்பால். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு கஞ்சி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 கப் அளவு குதிரைவாளி அரிசி எடுத்தோம்னா 1/2 கப் அளவு பச்சை பயிறு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக நல்லா அலசி தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம். தூசு தும்பெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவிடணும். குதிரைவாளி அரிசியை தனியாக கழுவி நல்லா சுத்தப்படுத்திட்டு ஈரம் இல்லாமல் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு நல்லா ஒரு துணியில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பச்சை பயிரும் வந்து நல்லா அலசிட்டு கழுவி அதையும் ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கணும். 1 கப் அளவு குதிரைவாளி அரிசி எடுத்தோம்னா 1/2 கப் அளவு பச்சை பயிறு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா காய வச்சதை ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம்.
தண்ணி லேசாக சூடானதும் தோல் உரித்த பூண்டு பற்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கஞ்சிக்கு தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சலசலன்னு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த குதிரைவாலி பொடியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா அந்த அரிசி வெந்து வரணும். நம்ம இதை நல்லா நொய் பதத்தில், நல்ல ரவை பதத்தில் அரைச்சிட்டதுனால ஈஸியாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் தேவையான அளவு காய்ச்சிய பசும்பால் சேர்த்துக்கலாம். பசும்பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கஞ்சி தயாராகிடுச்சு. இது வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். குதிரைவாலி அரிசி சிறுதானியங்களில் ஒன்று. இது வந்து எல்லா கடைகள்லையும் இன்றைக்கி விற்கிறாங்க. இந்த குதிரைவாலி அரிசியில் நிறையா சத்துக்கள்லாம் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, இரும்பு சத்து, மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ் இருக்குது, துத்தநாகம் இருக்குது, தாமிரம் இருக்குது. அதே மாதிரி டானின், சஃபோனின், அல்கலைடு, கரோட்டின் இது போன்ற சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது. தயாமின், நியாசின்லாம் இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் நம்ம உடலில் சேரும்பொழுது நம்ம உடலுக்கு அதிக வலிமையை கொடுக்கக்கூடியது. எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நரம்புகளுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக இணைப்பு திசுகளில் எந்த பாதிப்பும் வராமல் அதனுடைய கட்டமைப்பை சமன் செய்வதற்கு பயன்படக்கூடியது. எலும்போட அடர்த்தியை சமன் செய்வதற்கு பயன்படக்கூடியது. இந்த கஞ்சியை சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். உடல் முடியாதவங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க, சரியாக சாப்பிட பிடிக்கலன்னு சொல்கிறவங்க எல்லோருமே இது போல் ஒரு கஞ்சி தயார் செய்து தினசரி காலையில் மாலையில் 2 வேளை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும். நல்லா எழுந்து உட்காருவாங்க, நடமாடுவாங்க. எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி உள் உறுப்புகளில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் அவற்றையெல்லாம் சரி செய்வதற்கும் பயன்படக்கூடியது. நேயர்களே, எலும்புகளுக்கு பலத்தை தரக்கூடிய குதிரைவாலி அரிசி கஞ்சி தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல குதிரைவாலி அரிசி 1 கப் அளவு எடுத்து அது கூட பாதி கப் அளவு பச்சை பயிரையும் சேர்த்து நல்லா ஒரு ரவை பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி பூண்டு, மிளகு, சீரகம், இந்துப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி நல்லா சலசலன்னு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற குதிரைவாலி பொடியை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து கஞ்சி பதத்துக்கு வந்ததும் தேவையான அளவு காய்ச்சிய பசும்பால் சேர்த்து கலந்தோம்னா இந்த கஞ்சி தயார். நேயர்களே, குதிரைவாலி அரிசியை இது போல் ஒரு கஞ்சா தயார் செய்து சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. ஒரு சிலருக்கு மூட்டுகளில் வலி அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். கை கால்கள்லேயும் சரி வலி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரத்தம் கட்டின மாதிரி இருக்கும். சில நேரங்களில் எங்கேயாவது இடிச்சுப்போம். அவசரமாக திரும்பும்போது தெரியாமல் கையில் இடிச்சுப்போம். அதுலேயும் முக்கியமாக பெண்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு குழந்தை கூப்பிடுதுன்னும் போது அவசரமாக திரும்புவாங்க. அப்போ எங்கேயாவது இடிச்சுப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து கண்ணி போயிடும், கருத்து போயிடும், ரத்த ஓட்டம் வந்து கம்மியாயிடும், ரத்தம் கட்டிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போதும் ஓமம் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து வெறும் வாணலில் நல்லா பொன் வறுவலாக வறுத்து நல்லா சூடு ஏறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ஒரு நல்ல காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் துணியை எடுத்து அதில் அந்த சூடாக இருக்கக்கூடிய ஓமத்தை கொட்டி நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கணும். அதை எந்த இடத்துல வலி இருக்கோ, எந்த இடத்துல ரத்தம் கட்டி இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சமாக வச்சு ஒத்தரம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த ரத்த கட்டும் சரியாகும், வலி வீக்கமும் சரியாகும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.